ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்பஸ் ஆப்பை பற்றி தான். ஸோ அடிக்கடி நீங்கள் வெளியூர் போவீங்க, அதே மாதிரி அடிக்கடி பஸ்ஸில் பயணம் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுங்க. ஸோ ரெட்பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆப்ஸ்லலாம் பஸ் டிக்கெட் புக் பண்ணலாம். பட் ஆனால் ரெட்பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் நீங்கள் நிறையா ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்பஸ்ஸில் அடிக்கடி கிடச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் இதை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ரெட்பஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. அப்படி இல்லை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரெட்பஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக இந்த ரெட்பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பஸ் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் ஆப்பு. ஸோ பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே இதிலலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பஸ் டிக்கெட்னு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி கூகுள் பேலாம் கூட ரெட்பஸோட லிங்க் தான் ஓப்பன் ஆகும். பட் ஆனால் பேடிஎம்மும் ஃபோன்பேவும் செப்பரேட்டாக அவங்களே இந்த அவங்களோட டொமைனில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெட்பஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக இந்த ஃபீல்டில் இருக்கவங்க ஆரம்பத்துலேருந்தே டெடிக்கேட்டடாக பஸ் டிக்கெட் புக்கிங்க்குன்னு மட்டும் இவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேபாக இருக்கட்டும் இல்லை பஸ்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஹையர் பண்ணால் கூட, அதாவது தனி ப்ரைவேட் பஸ்ஸே நீங்கள் வேணும்னா கூட இந்த ரெட்பஸ் மூலமா ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நான் எப்படிங்கிற இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கையோ இல்லை ப்ளே ஸ்டோர்லேயோ போயிட்டு நீங்கள் ரெட்பஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளார வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இவங்க பேசிக்காக ஃபோன் நம்பர், அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் ஆனோடனே மேலே பார்த்தீங்கன்னா என்டர் சோர்ஸ் டெஸ்டினேஷன் இருக்கும். ஸோ டேட்டு சர்ச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஹோமு, மை புக்கிங்கு, ஹெல்ப்பு, அதே மாதிரி மை அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஹோமில் பார்த்தீங்கன்னா என்டர் சோர்ஸ்னு இருக்கும். ஸோ என்டர் சோர்ஸில் நீங்கள் எங்கேருந்து போகிறீங்க, எங்கே போக போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ காரைக்காலில் இருக்கேன் அப்படின்னா காரைக்காலை சூஸ் பண்ணிட்டு என்டர் டெஸ்டினேஷன் சென்னைன்னு கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு என்னைக்கு டேட்னு கேட்குது, இன்றைக்கா நாளைக்கா இல்லை ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு டேட்னா அந்த காலண்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் என்றைக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி டுடேங்கிறதுனால டுடேவை சூஸ் பண்ணி சர்ச்சு கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற எல்லா பஸ்ஸுமே இதில் காமிக்கும். பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, சேஃபாக கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரெட்பஸோட ரெக்கமெண்டட் டீல்னு ஒன்று இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெட் டீல்னு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 5% ஆஃபர் இதுக்கு இப்போ வரும். அதே மாதிரி கம்ஃபர்ட்னஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஹை காஸ்ட்லியாக நான் பார்க்குறேன் அப்படின்னா கீழே லெஃப்ட் டவுனில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ, ஸோ ஹை ரேட்டட் பஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் பஸ் ஏதோ அது நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரதிமீனா தான் 4.1 இருக்கிறதுல ஹை ரெக்கமெண்டட் அதுதான். ஸோ இதோட டிக்கெட் ரேட்டு ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா YBM இருக்குது, இது 4 ரேட்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் ரேட்டிங் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கிறது கீழே சின்னதாக ஒரு 183 அப்படின்னு போட்டுருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரேட்டிங் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் மட்டும் 4 கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலுமே அது பெரிய ப்ளஸில் நிற்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது கீழே இருக்க ரேட்டிங்கோட கவுண்ட்டையும் பார்த்தீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திப்பு சுல்தான் பார்த்தீங்கன்னா 3.3 ரேட்டிங்கில் இருக்குது, கீழே 53ன்னு இருக்குது. ஸோ 53 பேர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3.8 25ன்னு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4.1 183. ஸோ 183 பேர் ரேட்டிங் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இது 4.1ல் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி YBMமும் ஹை ரேட்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்லனா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜ் ரேட்டிங்கில் உள்ளது எல்லாமே காமிக்கும். ஸோ நீங்கள் ரேட்டிங் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஏசி இருந்தால் போதும். ஸோ நீங்கள் குறிப்பிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ண மாதிரி இருக்குங்க அப்படின்னா அகைன் இந்த ஷார்ட் அண்ட் ஃபில்டர் கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ நீங்கள் டிபார்ச்சர் டைமை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் சீட்டட்னா சிங்கிள் சீட்டட் கொடுத்தீங்கன்னா சிங்கிள் சீட்டட் ஆப்ஷன்ஸாக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பஸ்ஸஸ் இங்கே காமிக்கும். ஸோ இது நீங்கள் அதே மாதிரி ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதோ ஒரு ட்ராவல்ஸை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் ரேட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறோட பஸ்ஸோட ஃபோட்டோஸ் இதில் இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க அப்லோட் பண்ணுறது தான். அதே மாதிரி இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த கஸ்டமர் ரேட்டிங். ஸோ இந்த ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜெனியூனாக இருக்கும். ஸோ நல்லா இல்லையா நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, அதை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை பேர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கங்கிறது முதற்கொண்டு தெரியும். 25 பேர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் 1 ஸ்டார் பார்த்திங்கன்னா 16%. ஸோ இது கொஞ்சம் ஆவரேஜான பஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ லைவ் ட்ராக்கிங்கு, ஸ்டாஃப் பிஹேவியர் எல்லாமே இதில் காமிக்கும். பங்க்சுவாலிட்டி பார்த்திங்கன்னா 7ல் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற மாதிரி ரெட் கலரில் வந்திருந்தால் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீட் ஆல்ஸ் 8 ரிவ்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக எதனால் இவங்க இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்கங்கிறது பார்க்கலாம் நீங்கள்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த அப் ஓட்டை கொடுத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேன்சலேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்குங்கிற டீட்டெயில் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பஸ்ஸு எவ்வளோ ரூபா உங்களுக்கு போட்டிருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து இதோட டிக்கெட் வந்து ₹600 ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா ₹599 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்கேஸ் நான் சூஸ் பண்ணிவிட்டு அதே ஃபோட்டோஸை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்டா லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் 19th ஆகஸ்ட்டு ஸோ நம்ம ட்ராவல் பண்ணதுக்கு முன்னாடி நாளே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 25%, அன்றைக்கி காலையில் நம்ம கேன்சல் பண்ணோன்னா 50%. ஸோ நீங்கள் வந்து ஆஃப்டர் 7:40 கிட்ட நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 100% போயிடும். ஸோ இதுதான் கேன்சலேஷன் சார்ஜஸ்ஸு. ஸோ இது நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி ட்ராப்பிங் பாயிண்ட் உங்கள் ஏரியாவுக்கு இருக்காங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து லைவ் ட்ராக்கிங்கும் எனேபிளில் இருக்கிறதுனால ஜஸ்ட் இந்த லைவ் ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 hour 2 hours முன்னாடியே வந்து உங்களுக்கு லைவ் ட்ராக்கிங் ஸ்டார்ட் ஆனே உங்களுக்கு வந்து மெசேஜும் வந்துடும். ஸோ போர்டிங் பாயிண்ட்டும் நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் இதில் பொறுத்த வரைக்கும். இதில் மோஸ்ட்லி வந்து எப்படி ஆஃபரை வந்து அப்ளை பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆஃபர் ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஸோ ஆஃபரில் வந்தீங்கன்னா வந்து சேவ் அப் டு 200 ஆன் பஸ் டிக்கெட்ஸு வேலிட் டில் 31st August 2022. ஸோ யூஸ் கோட் RB200. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரோமோ கோட் வந்து மோஸ்ட்லி நெட்லேயுமே சம்டைம்ஸ் அவைலபிள் கிடைக்கும். ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு ஃப்ரீ ரெட் பஸ் ப்ரோமோ கோட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு சில ப்ரோமோ கோட் வரும். அதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து கிளிக் ஆகும். எனக்குமே வந்து நிறைய டைம் வந்து ஜிபேயோட ப்ரோமோ கோட் வந்து அடிக்கடி வந்து கிளிக் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கெட் 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப் டு ₹100 யூஸ் கோட் GPay10. ஸோ GPay10ங்கிற ப்ரோமோ கோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% கிடைக்கும். ஈவன் நீங்கள் ₹1000 புக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ₹100 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ரோமோ கோட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து நீங்கள் புக் பண்ணுறப்போ ஃபோன்பேவாக இருக்கட்டும் இல்லை பேடிஎம்மாக இருக்கட்டும் அதில் வந்து ரொம்ப ப்ரோமோ கோட்ஸ் வராது. ஸோ நான் வந்து பேடிஎம்மோட பஸ் டிக்கெட் புக்கிங்கும் வந்து செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோவில் பண்ணுறேன். ஸோ ரெட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆப்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ வந்து ஒரு ஆஃபர்ஸ் வந்து ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வீக்லி புக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு வீக் புக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க ஸ்பெஷலாக வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ரெட் பஸ்ஸை வந்து உங்களோட சேம் நம்பர்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர்ஸ்னு போட்டு ஒரு ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்களா, இதுலேயும் நீங்கள் வந்து அந்த ஆஃபர்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பஸ் ரூட்டில் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக வந்து ஒரு கார் பிடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை செப்பரேட்டாக பஸ் பிடிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோகோ இருக்கும் ரைட் அப்படின்ட்டு கேப் ஆர் பஸ் ஹையர்னு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ட்ராப் அண்ட் பிக்கப் இது எல்லாமே இருக்கும். ஸோ நான் அவுட் ஸ்டேஷன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து கேப் வேணுமா டிடி பஸ்ஸான்னு கேட்குது. ஸோ நான் பஸ்ஸுன்னு சூஸ் பண்ணேன் அப்படின்னா எங்கேருந்து எங்கேங்கிற எல்லா டீட்டெயிலும் கேட்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பீப்புள் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதே மாதிரி ஒரு சில இதில் நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் வந்து அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுக்க முடியும். இதுக்குமே வந்து ஆஃபர்ஸ் உண்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக இப்போ வந்து ரீசெண்ட் அப்டேட்டில் தான் கொண்டு வந்துருக்காங்க. முன்னாடி இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ரெட் ரயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டையும் வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ இதிலே வந்து ஈஸியாக வந்து பிஎன்ஆர் ஸ்டேட்டஸு, லைவ் ஸ்டேட்டஸு, கோச் பொசிஷனு, ட்ரெயின் ஷெடியூலு ஸோ எல்லாத்தையுமே காமிப்பாங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐஆர்டிசியோட ஆத்தரைஸ்டு பார்ட்னராக தான் வந்து இவங்க ரெட் பஸ் இருக்காங்க. ஸோ ரெட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆப்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இவங்க வந்து நிறையா ஆப்ஸ் கூட வந்து டைப் பண்ணியிருக்கிறதுனால நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் ரெட் பஸ் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் இருக்கும். அகைன் மை அக்கௌண்ட்டுக்கு போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸுக்கு போய்ட்டு அதில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேறு எது கண்ட்ரி அடிக்கடி வந்து சிங்கப்பூர் போவீங்க இல்லை மலேசியா போவீங்க அப்படிலாம் வந்து இதில் இருக்க கொலம்பியா அது மாதிரி அதர் கண்ட்ரீஸ்லேயும் இவங்களோட வந்து அக்சசபிள் இருக்குது. இப்போ நான் இந்தியான்னு இல்லாமல் நான் வந்து வேறு எதுவும் சிங்கப்பூர் இப்போ சூஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது சிங்கப்பூருக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெட் பஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து அக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதையுமே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூர் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சிங்கப்பூரில் ஏதோ ஒரு ஏரியா சிங்கப்பூர்னு சூஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு பிளேஸ் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி சர்ச் கொடுக்குறேன் அப்படின்னா 3 பஸ்ஸஸ் அவைலபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கப்பூர் டாலரில் வந்து காமிக்குது $32 அப்படின்ட்டு $32.01. ஸோ நான் இப்போ வேணால் சூஸ் பண்ணிவிட்டு சீட்டை சூஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டேன் அப்படின்னா டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த கண்ட்ரி மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்லையுமே அக்சசபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆஃபர்ஸுமே இதில் வந்து கீழே காமிக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபெரிக்காக இருக்கட்டும் இல்லை பஸ் பாஸாக இருக்கட்டும். ஸோ ஃபெரி கிளிக் பண்ணிங்கன்னா
ஸோ சிங்கப்பூரில் இருக்க ஃபெரி அந்த அக்சஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பஸ் பாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் நீங்கள் அதர் கண்ட்ரிக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி முக்கியமாக சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் பஸ் எதாவது டிலே ஆகிட்டு இல்லை பஸ் கேன்சல் ஆகிட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்ததுனாலுமே உங்களால் ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த ஹெல்ப்பை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து வியூ ஆல் இஷ்யூஸ்னு இருக்கும், வியூ ஆல் புக்கிங்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் அப்படி இல்லைனா வந்து மை அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அதில் வந்து கால் சப்போர்ட்னு இருக்கும். டேரெக்டாக நீங்கள் பேசணுன்னா கூட டேரெக்டாக பேசலாம். ஸோ நான் இப்போ சிங்கப்பூர்னு சூஸ் பண்ணதுனால எனக்கு சிங்கப்பூரோட நம்பர் வருது. இன்கேஸ் நான் அதே செட்டிங்ஸுக்கு போயிட்டு இந்த கண்ட்ரியை சேஞ்ச் பண்ணி இந்தியாவில் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டா இப்போ இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நான் இப்போ மை அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி கால் சப்போர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா இதான் இந்தியாவோட கால் சப்போர்ட் நம்பரு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஈஸியாக சப்போர்ட்டுமே எடுத்துக்க முடியும். இன்கேஸ் எதாவது இஷ்யூஸ்னால் கூட நீங்கள் வந்து பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ரிட்டன் வாங்குறதா இருக்கட்டும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்து பஸ் டிக்கெட்டில் எதில் இஷ்யூஸோ அதில் வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பஸ்ஸு வந்து ஆன்லைனில் வந்து எங்கே ட்ராக்கிங்கில் இருக்குது ட்ராக்கிங் ஆப்ஷன் உள்ள பஸ்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அதே மாதிரி சென்னை டு வேறு ஏதாவது ஒரு ஏரியா பெங்களூர் சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதில் வந்து ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து தனியாக ஒரு ஆப்ஷனே இருக்கும் லைவ் ட்ராக்கிங்க்குன்னு. ஸோ பார்த்திங்களா லைவ் ட்ராக்கிங் உள்ள பஸ்ஸஸ்னே அவைலபிள் தனியாக இருக்குது. ஸோ அதை நான் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இந்த பஸ்ஸஸ்க்குலாம் எனக்கு வந்து கரண்ட்டில் வந்து லைட் ட்ராக்கிங் அவைலபிள் இருக்குது. பஸ் எங்கே வருது போகுதுங்கிறது எல்லா டீட்டெயிலுமே தெரியும். அதே மாதிரி இதில் வந்து ரெட் டீல் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரையல் ஆஃபர்ஸ்னு இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் கொடுத்திங்கன்னா வந்து புதுசாக நீங்கள் யூஸ் பண்ணாத பஸ்ஸஸோட ஆஃபர்ஸ் இதில் வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 50% ₹50 ஆஃபரு, சம்டைம்ஸ் வந்து 10% ஆஃபர்லாம் கொடுக்குறது வந்து பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா 10%னா இதுக்கு வந்து ₹78 அவங்க டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்ட்ஸு டெபிட் கார்ட்ஸுக்கு கூட அடிக்கடி ஆஃபர்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ரெட் பஸ்ஸை யூஸ் பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ட்ரையலாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கமிஷன் சார்ஜஸ் அதெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. கன்வீனியன்ஸ் ஃபீஸ்னு ஒன்று எடுப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் வந்து புக் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். மற்ற ஆப்ஸையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குன்னா யூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.